தாமரை வாக்குறுதிகள் என்கிற பெயரில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளிலிருந்து பலவற்றையும் அவர்கள் காப்பி அடித்திருக்கிறார்கள் என்பதை அந்த அறிக்கையை வாசிக்கக்கூடிய யாருமே உணர முடியும். இதில் அவங்க இந்து வாக்காளர்களுடைய வாக்குகளை பெரும் நோக்கத்தோடு அவங்களுடைய வழக்கமான வகுப்புவாத இந்துத்துவவாத கருத்துக்களை அதற்கு ஏற்ற வாக்குறுதிகளை வழங்கக்கூடிய வகையில் இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு முரணானது. இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை நாங்கள் ஏற்றுவோம், அதை உறுதிப்படுத்துவோம் என்கிற முறையில் சொல்லியிருக்காங்க. அது எதுவும் புதிதாக இனிமேல் தான் இங்கே மெனக்கெட்டு தீபம் ஏற்ற போகிற மாதிரியும் இதுவரைக்கும் தீபமே ஏற்றாத மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். தீபம் பல நூறு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஏற்றப்பட்டு விடுகிறது. முருகன் கோயில்களிலும் சிவாலயங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதில் புதுசாக இவங்க முயற்சி எடுத்து தீபத்தை ஏற்ற வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு முக்கியமான வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்காங்க. தைப்பூச விழா என்பது முருகன் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய விழா தான். அது வழக்கமாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முருகன் கோயில்களுக்கெல்லாம், முருகன் குடியிருக்கும் இடங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போய் அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏதோ அதை மாநில விழாவை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. மாநில விழாவானா எங்கே நடத்துவாங்க? பெருமாள் கோயிலில் நடத்துவாங்களா அல்லது வேறு விநாயகர் கோயிலில் நடத்துவாங்களா? தைப்பூச விழா என்பது முருகனுக்கான விழா. இதை மாநிலம் பூரா நடத்துவோன்னா மற்ற கோயில்களில் பூரா அவங்க நடத்த போகிறாங்களா? ஆகவே இது முழுக்க இந்து வாக்காளர்களை குறிவைத்து அவர்கள் அந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முழுக்க முரணானது. நாலாவது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிற்கான நிதி உதவி, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்கீட்டை எப்படி கூடுதலாக பெற்றுத் தருவார்கள், அல்லது தொழில் வளர்ச்சி, சிறு தொழில் வளர்ச்சி, அதன் மூலமாக வேலை வாய்ப்பை பெருக்குவது, இது போன்ற எந்த யோசனைகளும் அதில் சொல்லப்படவில்லை. பல வாக்குறுதிகள், நடைமுறை சாத்தியமற்ற பல வாக்குறுதிகள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது என்னென்னா, ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு திரு மோடி அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லித்தான் ஆட்சியவே கைப்பற்றினார். இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னா இந்த 12 ஆண்டு காலத்தில் 24 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் வேலை என்பது கிடைச்சிருக்கணும், வேலை என்பது கொடுத்துருக்கணும். அப்படிலாம் எந்த அதிசயமும் இந்தியாவில் நடைபெறவில்லை. அது மாதிரி பல வாக்குறுதிகளை எப்படியாவது ஏமாற்றி வாக்குகளை பெற்றால் போதும் என்கிற முறையில் தான் பல அதீதமான வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். ஏனென்றால் அவங்களுடைய 10-12 ஆண்டு கால ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் புறக்கணித்திருக்கிறது, எப்படியெல்லாம் பழிவாங்கி இருக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள், தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை புறக்கணிப்பார்கள்.